புதிய அத்தியாயம். அக்னி 550D கம்பிகள். அக்னிக்கு நிகர் அக்னிதான். குமிழ் மரத்தின் விஞ்ஞான பெயர் மெலைனா அர்போரியா ஆகும். இது வெர்பினேசியா தாவர குடும்பத்தை சார்ந்தது. ஜெர்மானிய அறிவியல் அறிஞர் ஜோஹான் ஜார் மெலைனா என்பவரை நினைவூட்டும் வகையில் மெலைனா என்ற முதற் பெயரை கொண்டது. அர்போரியா என்பது மரத்தை போன்றது என பொருளாகும். குமிழ் மரத்தின் தாயகம் பாரசீகமாகும். இம்மரம் மெதுவாக இந்தியாவில் எல்லா பகுதிகளிலும் காணப்படுகிறது. மேலும் ஸ்ரீலங்கா, பர்மா, பங்களாதேசம், தென் சீனா, தென்கிழக்கு ஆசியா போன்ற நாடுகளிலும் காணப்படுகிறது. நம் நாட்டில் ராஜஸ்தான், குஜராத் ஆகிய மாநிலங்களை தவிர மற்ற பகுதிகளில் காணப்படுகிறது. ஈரச்சலிப்பான பகுதிகளில் வேகமாக நன்கு வளர்கிறது. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இயற்கையாக வளர்கிறது. தற்பொழுது தமிழகம் முழுவதும் தனியார் நிலங்களில் பரவலாக வளர்க்கப்படுகிறது. குமிழ் மரம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1500 மீட்டர் உயரம் வரை உள்ள நிலப்பகுதியிலும் 25 செல்சியஸ் முதல் 40 செல்சியஸ் வரை வெப்பநிலை உள்ள எல்லா பகுதிகளிலும் நன்கு வளர்கிறது. இம்மரங்களை நீர்ப்பாசன வசதியுள்ள நிலப்பகுதிகளிலும் விவசாய நிலங்களிலும் மற்றும் வரப்புகளிலும் வளர்க்கலாம். இம்மரம் வடிகால் வசதியுள்ள ஆழமான மண் வளம் உள்ள வண்டல் மண், செம்மண் மற்றும் மணல் கலந்த செம்மண்ணிலும் நன்கு வளரும். மண் ஆழம் குறைவாக உள்ள நிலங்களும் கடுங்கலி நிலங்களும் மற்றும் நீர்வடியா நிலங்களும் இம்மரம் உற்பத்திக்கு உகந்ததல்ல. குமிழ் மரங்கள் நட்ட 6 ஆண்டுகளில் பூக்க தொடங்கினாலும் நன்கு பூக்க 10 ஆண்டுகள் தேவைப்படுகிறது. ஜூன், ஆகஸ்ட் மாதங்களில் பூக்க தொடங்கி ஏப்ரல், ஜூன் மாதங்களில் விதைகள் முற்றி பழமாக கீழே விழ ஆரம்பிக்கும். பொதுவாக குமிழ் மரங்களில் நன்கு காய்பிடிக்கும். 15 வயதுடைய மரத்திலிருந்து சராசரியாக ஒரு மரத்திற்கு 10 கிலோ குமிழ் விதைகள் கிடைக்கும். 1 கிலோ இடையில் சராசரியாக 2000 குமிழ் விதைகள் இருக்கும். குமிழ் மரத்தின் இழை தழைகள் கால்நடைகளுக்கு நல்ல தீவனமாகும். இம்மரம் தீப்பெட்டி, தீக்குச்சி, ஒட்டுப்பலகை மற்றும் மரக்கூழ் தயாரிக்கவும் பயன்படுகிறது. மேலும் மேஜை, நாற்காலிகள், ஜன்னல்கள், நிலக்கதவுகள், பலகைகள், பெட்டிகள் மற்றும் தோலுக்கென்ற இசைக்கருவி செய்யவும் குமிழ் மரம் பயன்படுகிறது. பூக்களில் அதிக தேன் உள்ளதால் இம்மர தோப்புகளில் தேனீக்கள் வளர்த்து உபரி வருமானம் பெறலாம். குமிழ் மர இலைச்சாறு சிறுநீரக கோளாறு, வெள்ளைப்படுதல், வெட்டை மற்றும் இருமலுக்கு நிவாரணியாக பயன்படுகிறது. தலைவலியை நீக்க குமிழ் இலையை நன்கு அரைத்து நெற்றியில் பற்றாக போடலாம். குமிழ் மர பூக்கள் இரத்த சம்பந்தமான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகின்றன. குமிழ் மர வேர்கள் பசியை தூண்டவும், பெண்களுக்கு பால் பெருக்கியாகவும், மலமலிக்கியாகவும், புத்தி பேதலித்தல் மற்றும் வலிப்பு நோய்களுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் காய்ச்சல், அஜீரண கோளாறு, வெள்ளைப்படுதல் ஆகியவற்றிற்கு வேரின் கஷாயம் மருந்தாக பயன்படுகிறது. குமிழ் மரத்தின் பயனானது தேக்கு மரம் எதற்கெல்லாம் பயன்படுகிறதோ அதற்கெல்லாம் குமிழ் மரத்தினை பயன்படுத்திக் கொள்ளலாம். குமிழ் மரமும் தேக்கு மரத்தின் ஒரு வகைதான். போத்தி சாமுத்திரிகாப்பட்டி இல்லாம கல்யாணமா? சாமுத்திரிகாப்பட்டி இருந்தா தான் கல்யாணம். போத்தீஸில் சாமுத்திரிகாப்பட்டு.